Heavenly Father, we come before you பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்துக்கு நேராய் நாங்கள் கடந்து வருகிறோம். and we just want to give thanks to you that we have such a wonderful relationship as a family together this morning. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே ஒரு குடும்பமாக இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை பெற்ற இந்த ஐக்கியத்தை, உறவை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். People from different background, people who have different history, but we have the same destiny in Jesus Christ. ஆண்டவரே, நாங்கள் பலதரப்பட்ட பின்னணியிலிருந்து, கலாச்சாரத்தின், வரலாற்றின் பின்னணியிலிருந்து வந்தாலும், ஒரே நோக்கத்தோடு உம்முடைய பிள்ளைகளாக இங்கு கூடி வந்திருக்கிறோம். And therefore, I want to pray that you guide us and lead us, uh, that we will not stay in where we are, but we will follow your footsteps to where you are going. ஆண்டவரே, நாங்கள் எங்கே இருக்கிறோமோ அங்கே தங்கி தாபரித்திராமல், உம்முடைய பாதப்படிகள் எங்கு நடந்து செல்கிறதோ, அதையே நாங்கள் பின்பற்றுகிறவர்களாக எங்களை மாற்றுவீராக. We welcome the presence of the Holy Spirit in this place. Teach us, open our hearts. பரிசுத்த ஆவியானவரே, இந்த இடத்துல உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வரவேற்கிறோம். எங்களுக்கு போதிப்பீராக. எங்களுக்கு எங்களுடைய மனக்கண்களை திறப்பீராக. And just want to give thanks to you for your wonderful works in the midst of us. எங்கள் மத்தியிலே நீர் செய்கிற அதிசயமான காரியங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். In Jesus' name, Lord, we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Amen. Today, I want to share with you, I personally feel that this is a very important topic. இன்றைக்கு இந்த தனிப்பட்ட விதத்தில் நான் உணர்கிறது என்னவென்றால், இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்பை உங்கள் மத்தியில் இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். After our trips last few weeks ago, this must be an action plan. கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக நாங்கள் இந்தியாவிலே செய்த ஊழியத்தின் இது செயல்பாட்டின் காரியங்களாய் நடைபெறப் போகிற தக்க காரியத்தை குறிக்கிற ஒரு விஷயமா இருக்கிறது. I have said in some places, some city, that we sometimes leaders doesn't know they are leaders. அநேக இடங்களிலே, நகரங்களிலே, பட்டணங்களிலே நாங்கள் போகும்போது, தலைவர்கள் அவர்கள் உண்மையாகவே தாங்கள் ஒரு தலைவர்கள் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். Maybe the leaders of what they understand is just a shepherd, அவர்கள் தலைவர்கள் என்று சொல்லும்போது, வெறும் ஒரு மேய்ப்பர்கள் என்று அப்படித்தான் தங்களை நினைத்துக் கொள்கிறார்கள். but God is calling out watchmen, the elders of the gate. ஆனால் தேவனோ நம்மை பட்டணத்தின் வாசலிலே இருக்கிற மூப்பர்களைப் போலவும், நம்மை தலைவர்களாகவும், தேவன் ஜாமக்காரராகவும் நம்மை அழைத்திருக்கிறார். We use the terms called gatekeeper. அதற்கு நாம் வாசல் காவலாளி என்கிற அந்த பதத்தை நாம் உபயோகப்படுத்துகிறோம். So I want to pray that God will use and through your leadership and brought forth a big breakthrough in the land of India. இந்திய தேசத்திலே உங்களுடைய தலைமைத்துவத்தின் அதிகாரத்தின்படி தேவன் பெரிய மாற்றங்களை கொண்டு வருவாராக. Today's the message, the title, I would say that there's a very core title, a very key title called Solemn Assembly. இன்றைக்கான பாடத்திட்டத்தின் தலைப்பு என்னவென்றால், ஒரு முக்கியத்துவமும் மையத்துவம் வாய்ந்த ஒரு தலைப்பு. இது பரிசுத்த சபை. You see, Solemn Assembly, some people thought this is one of the feasts in the Old Testament, but the answer is no, it is not a feast. அநேக நேரத்திலே இந்த பரிசுத்த சபை என்று சொல்லும்போது, பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டாடுகிறதான ஒரு பண்டிகை குறிக்கிற ஒரு நாளாகும். பரிசுத்த ஜனம் கூடி வருகிற ஒரு வேலை என்று அப்படித்தான் நினைக்கிறோம். ஆனால் அந்த அர்த்தத்தில் இது சொல்லப்படவில்லை. It appears in the feast, in the high day, in the high Sabbath, but it is not the feast, but in fact is a name for an action. பாருங்க, இது அந்த ஓய்வு நாளிலே ஆசரிக்கப்படுகிறதான பண்டிகை முறைமைகளையும், பண்டிகை காலங்களையும், நாட்களையும் குறுக்காமல், நாம் செய்ய வேண்டிய விஷயத்தை செயல்பாட்டிலே செய்து முடிக்கிறதான திட்டத்தை உடைய நோக்கத்துடைய வார்த்தையாய் தான் இவை காணப்படுகின்றன. The Bible and what is the Solemn Assembly? I would really use this subtitle to explain is when a nation falls into crisis, God call his people to gather, repent, and cry out for his mercy. அதாவது இந்த பரிசுத்த சபை என்கிற வார்த்தைக்கு உபதலைப்பாக அல்லது அதனுடைய பொருளடக்கத்தை உள்ளடக்கிய காரியமாய் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால்,
ஒரு தேசம் அதாவது அ அ தமிழ் வேதாகமத்திலே அது ஜாதி என்ற மொழிக்கு பெயர்க்கப்பட்டிருந்தாலும், ஆங்கில வேதத்தின்படி பார்க்கும்போது, ஒரு தேசம் நெருக்கடியிலே, சிக்கலிலே விழும்போது, தேவன் தமது ஜனங்களை கூடி வரச் செய்து, மனம் திரும்பி, தேவனுடைய இரக்கத்தை நோக்கி கூப்பிடும்படிக்காக நம்மை அழைக்கிற ஒரு திட்டமே இந்த பரிசுத்த சபையின் திட்டமா இருக்கிறது. So basically, the subtitle has already explained a very important element of soul assembly, that is, the people respond to God and through gathering, were repenting and cry out for His mercy. ஆகவே இந்த பரிசுத்த சபை என்றதான இந்த கூடி வருதலின் முக்கியத்துவத்தை இப்போது நாம் பார்த்தோம். தேவ ஜனங்கள் கூடி வருவது, அது மாத்திரமல்ல, அங்கு மனம் திரும்புவது, தேவனுடைய இரக்கத்திற்காக அவரை நோக்கி கதறுவது, இதுதான் பரிசுத்த சபை கூடி வருதலின் நோக்கமா இருக்கிறது. As an introduction, we want to say almost every spiritual revival begins with the corporate repentance and intercession of God's people. இது அறிமுகமாக இதிலே சொல்ல வேண்டிய கருத்து என்னவென்றால், எல்லா விதமான ஆவிக்குரிய அந்த எழுப்புதலுக்கும் தேவனுடைய ஜனங்களின் அ கூட்டு மனம் திரும்புதலும், பரிந்துரையும் இதன் வாயிலாக தான் அது ஆரம்பிக்கப்படுகின்றன. You see, this is very important. If we want to always preach about revival, and if we're expecting God to revive His people, a corporate repentance is needed. அதாவது எழுப்புதல் என்று சொல்லும்போது, தேவன் நம் மத்தியிலே ஒரு எழுப்புதலை கொண்டு வர வேண்டுமானால், அதற்கு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் என்னவென்றால், நாம் கூட்டாக தேவ ஜனங்கள் வந்து மனம் திரும்பி அங்கு கதறுவது, அங்கு எழுப்புதலை ஆரம்பிக்கின்றது. So from here, actually, you have realized that my message is built one layer after a layer. Now we come to this point that corporate repentance and soul assembly. Now you understand. இப்போது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை இதன் வாயிலாக நீங்கள் புரிந்திருப்பீர்கள். ஏனென்றால் படிப்படியாக அடித்தளமாக நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். இன்றைய இதிலே முக்கியத்துவம் என்னவென்றால், தேவ ஜனங்கள் ஒருமனப்பட்டு கூடி வந்து மனம் திரும்புதலை குறித்து இங்கு முக்கியத்துவப்படுத்துகிறது. You see, basically, most of the pastors thinking about praying for revival, praying for church, praying for nations, all they understand is as long I pray, something will happen. அதாவது எழுப்புதல் என்பது நாம் இப்படியா கூடி வந்து ஜெபிப்பது, இப்படியான காரியங்கள் நடைபெற இருப்பதெல்லாம் என்னவென்றால், நாம் வந்து ஜெபிக்க வேண்டும். ஜெபித்தா காரியம் நடக்கும் என்று அப்படிதான் நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். But it is not. What is God required of us is we call it corporate repentance and corporate crying out to God. ஆனால் அது உண்மை அல்ல. அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னவென்றால், தேவ ஜனங்கள் கூடி வந்து மனம் திரும்பி தேவனை நோக்கி கதறுவது. So then we must understand in times when a nation, a church, or a society is in crisis, God's call is not to busy ourselves solving the problem, but return to Him. அதாவது ஒரு தேசம் அல்லது திருச்சபையோ, சமூகமோ நெருக்கடியிலோ, பிரச்சனையிலோ இருக்கும்போது, தேவனுடைய அந்த அழைப்பை பெற்றுக்கொண்டு, அந்த பிரச்சனைகளை தீர்க்க அவர்கள் அலுவலாய் இருப்பது மாத்திரம் என்பதல்ல, அவர்கள் தேவன் அண்டையிலே திரும்ப வேண்டும் என்பதே அதனுடைய முக்கிய நோக்கமா இருக்கிறது. If you remember, I share about national crisis. There are four factors: the zeal of God, the sin of man, the range of the wrath of the range of the Satan's devil, and also the creation groaning. அதாவது தேவனுடைய வைராக்கியம், பாவத்திலே மனுஷன் வீழ்ந்தது, அந்த பிசாசின் தந்திரங்கள், இயற்கையும் இதற்காக வாஞ்சித்து கதறிக் கொண்டிருக்கிறது என்று தேசத்தின் அந்த ஆவிக்குரிய நிலைமையின் காரியங்களை நாம் கடந்த பாடத்திட்டங்களிலே கற்றுக்கொண்டோம். So you see, in these four factors, the key factors is the zeal of God. God wants us to return to Him. அதாவது இந்த 4 குறிப்புகளிலே முக்கியத்துவம் வாய்ந்த திறவுகோலாகிய குறிப்பு என்னவென்றால், தேவன் மேலே இருக்கிற வைராக்கியம். அதாவது நாம் கூடி வந்து மனம் திரும்புவது இங்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறது. So I pray, God, you speak to us. ஆகவே தேவன் இதழ் வாயிலாக இன்றைக்கு நம்மோடு கூட பேசுவாராக. Don't take care of the problem, but take care of our
positions that we return to God. That is the ultimate, this is the most important part. அதாவது அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை அங்கு கண்டுபிடிப்பது முக்கியமல்ல. நாம் எந்த நிலைமையில, எந்த நிலைப்பாடிலே மனப்பாங்கோடு கூட தெய்வ சமூகத்தில வந்து மனம் திரும்பி கூடி தேவனை நோக்கி கதறுகிறோம் என்பதே காரியமா இருக்கிறது. Yes, sometimes enemy attack us, we see that's persecution. ஒரு சில நேரத்தில எதிராளியின் தாக்குதல், எதிரியின் தாக்குதல் இருக்கலாம். அதை நாம் உபத்திரவம் என்று சொல்லுகிறோம். And yes, sometimes we see persecution as a resistance to preach the gospel. Yes, it is. ஒரு சில நேரத்தில இந்த உபத்திரவத்தின் வாயிலாக சுவிசேஷம் அறிவிக்கப்படக்கூடாதபடிக்கு தடையாக இருக்கிறதாக தடையாக நாம் பார்க்கிறோம். But if we see from another angle, God is awakening the church, purify the faith. Then our first response is return to Him. அதாவது இன்னொரு கண்ணோட்டத்தில இதை பார்க்கும்போது, தேவன் ஏதோ ஒரு காரியத்திற்காக சபையை ஆயத்தப்படுத்துகிறார். அங்கு அங்கு எழுப்புதலை கொண்டு வருகிறார், மாற்றத்தை கொண்டு வருகிறார். அதற்கு இந்த காரியம் மிகவும் அத்தியாவசியம் வாய்ந்ததா இந்த எழுப்புதல் இந்த உபத்திரம் காணப்படுகிறது. After all, if we don't return to God, the more persecutions, the church will fall apart. If the church return to God, the more persecutions, the more victory, the more miracles will happen. அதாவது இந்த உபத்திரத்தின் வாயிலாக முக்கியத்துவம் வாய்ந்த காரியம் என்னவென்றால், தேவன் அண்டையிலே நாம் திரும்ப வேண்டும். இதன் வாயிலாக இன்னும் அதிகமான உபத்திரம் உண்டாகும்போது, நாம் தேவன் அண்டையிலே இன்னும் அதிகமாய் நாம் திரும்புகிறவர்களாய் மாறுகிறோம். அற்புதங்களும், அடையாளங்களும் இதன் வாயிலாக நடக்கிறது. So therefore, solar assembly is not just merely a prayer meeting, but a holy act in which God's people wholeheartedly respond to His call and collectively return back to Him. ஆகவே இந்த பரிசுத்த சபை கூடி வருவது என்பது ஒரு சாதாரணமான ஒரு ஜெப கூட்டமாக இது கருதாமல், அது தேவனுடைய அழைப்பிற்கு முழு இருதயத்தோடு நாம் பதிலுரை கொடுத்து, பதிலளித்து, கூட்டாக அவரிடத்தில் திரும்பும் ஒரு பரிசுத்த செயலே ஆகும். So I pray that God will speak to every one of us. ஆகவே இந்த நாளிலும் இதன் வாயிலாக தேவன் நம் ஒவ்வொருவரோடும் கூட இதன் வாயிலாக இடைப்படுவாராக. அதுவே என்னுடைய ஜெபமா இருக்கிறது. Pray that today that you won't feel tired of these two words, solar assembly. அதாவது இந்த பரிசுத்த சபை என்ற வார்த்தை திரும்ப திரும்ப கேட்கிறதின் வாயிலாக நீங்கள் சோர்வுற்றவர்களாய் போய்விடக்கூடாது. And you need to understand what is it and how to operate into it. அந்த வார்த்தையின் முக்கியத்துவம் வாய்ந்த அர்த்தம் என்ன என்பதை கண்டறிந்து, அந்த வார்த்தைக்கான செயல்பாட்டை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து, அதை செயல்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். The bottom line is, what is solar assembly? It's not just a prayer meeting. அந்த பரிசுத்த சபையின் அடிப்படையான அந்த நோக்கம் என்னவென்றால், சாதாரண ஒரு ஜெப கூட்டத்தையோ, கூடி வருதலையோ அது அங்கு குறிக்காமல், If solar assembly is a prayer meeting, I mean, every prayer meeting already done the jobs. You don't need solar assembly. ஏற்கனவே நாம் ஜெபித்த ஜெபங்களுக்கான காரியங்கள் வாய்த்திருக்கிறது, காரியங்கள் முடிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மறுபடியும் இன்னொரு பரிசுத்த சபை கூடி வருவது நமக்கு அத்தியாவசியம் வாய்ந்ததாக காணப்படாமல் இருப்பினும், But it is an holy act in which God's people wholeheartedly respond to His call and collectively return back to Him. இது ஒரு பரிசுத்த செயல்பாடாய் காணப்படுகிறது. அது என்னவென்றால், அது தேவ ஜனங்கள் தேவனுடைய அழைப்பிற்கு பதிலுரை கொடுத்து, தங்கள் முழு இருதயத்தோடும் தேவ சமூகத்திலே கூடி வந்து, அவர் எதிர்பார்க்கிற அந்த செயல்பாட்டை பரிசுத்த சிந்தையோடு, மனப்பாங்கோடு செயல்படுத்துவதாகும். Many people come to prayer meeting, but they come with half of the heart, or even they come without heart. பாருங்க, ஜெப கூட்டத்துக்கு வரும்போது ஜனங்கள் பாதி இருதயத்தோடு வருவார்கள். இல்லாவிட்டால் அந்த மனப்பாங்கே இல்லாமல், இருதயத்தின் சிந்தனை இல்லாமலும் வருகிறவர்களாய் காணப்படுவார்கள். But in fact, solar assembly is a moment we render our hearts. It's a time we beat our chest, cry before the Lord. It's wholehearted action. அதாவது பரிசுத்த சபையாக கூடி வருகிறது என்னவென்றால், நம்முடைய இருதயத்தை கிழித்து, கதறி, தேவ சமூகத்திலே, உள்ளத்திலே இருக்கிறதை நாம் ஊற்றி, அவர் அண்டையிலே மனம் திரும்புவதே ஆகும். And believe and declare, God, you will act on behalf of us. ஆகவே இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிற காரியம் என்னவென்றால், அவருடைய சார்பிலே நாம் அந்த காரியங்களை நாம் செயல்படுத்துகிறவர்களாய் இருக்கப் போகிறோம்.
So when the church humble is herself, confesses sins, repents and cry out for mercy, God will hear from heaven and forgive our sin and heal our land. தேவனுடைய சபையானது தன்னை தாழ்த்தி பாவங்களை ஒப்புக்கொண்டு மனம் திரும்பி தேவனுடைய இரக்கத்திற்காக தேவனை நோக்கி கூப்பிடும்போது தேவன் பரலோகத்திலிருந்து வானத்திலிருந்து கேட்டு நம்முடைய பாவங்களை மன்னித்து தேசத்தை சுகமாக்குவார். Hallelujah. So the first point of soul assembly in the Bible, okay, uh, God's call to corporate repentance. இந்த பரிசுத்த சபையின் இந்த அழைப்பை குறித்து முதலாவது தேவனுடைய வேதத்தில் நாம் பார்க்கும்போது அது எதை குறிக்கிறது என்றால் கூட்டு மனம் திரும்புதலுக்கான தேவனுடைய அழைப்பை அது குறிக்கிறது. Let's read a few scripture. In book of Joel, chapter 1, verse 14 says that consecrate a fast, call a solemn assembly, gather the elders and all the inhabitants of the land to the house of the Lord your God, and cry out to the Lord. யோவேல் 1:14 பரிசுத்த உபாசனால நியமிங்கள் விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள் மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாக கர்த்தரின் ஆலயத்திலே குடிவரச் செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். The book of Joel speaks about the disasters, speaks about the coming threat. யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் வாசிக்கும்போது அந்த தேவனாலே உண்டாக்கக்கூடிய அந்த நியாயத்தையும் பேரழிவையும் அங்கு குறிப்பிடுகிறதா இருக்கிறது. Where there is a locust, there is a fire, there is a drought, and contribute a famine, economic crisis. ஒரு பொருளாதார வீழ்ச்சியும் வெட்டுக்கிளிகளினால் உண்டாக்குற நாசமொத்தங்களும் கொள்ளை நோயும் வறுமையும் வறட்சியும் அங்கு ஒரு பெரிய ஆபத்தான காரியங்கள் வருகிறதையும் அவர் எச்சரித்து கூறுகிறார். I personally feel that a little bit like the circumstances now, the energy crisis because of the war of the Straits of Hormuz. Could you please repeat, Pastor? I will really say that it's a little bit like the senior scenario. Right now, the war happens in Iran. அதாவது இந்த சூழ்நிலையிலே வேதத்துல படித்த வசனங்களுக்கு ஒப்பாக நான் பார்க்கும்போது தற்கால சூழ்நிலையிலே நடந்து கொண்டிருக்கிறதான ஈரானுடைய யுத்தங்களுக்கு ஒப்பனையாக ஒப்பிட்டு நான் பார்க்கிற அதே சூழ்நிலையாக தான் இதுவும் காணப்படுகிறது. And now today everyone's run out of energy, the petroleum, and and it will contribute a crisis economically and the supply chain. அதாவது இங்கு பொருளாதாரத்தில் ஒரு வீழ்ச்சியை பார்க்கிறோம். அது என்னவென்றால் எரிபொருள் பற்றாக்குறை, இந்த பெட்ரோல் மற்ற காரியங்களுடைய பற்றாக்குறை என்ற அந்த விஷயத்தை இப்போது நாம் தற்காலத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். So in the day of Joel, Prophet Joel, the land of Israel, they are in crisis, famines, economic crisis, and this is what God asked them to do: consecrate the fast, call a solemn assembly. யோவேல் நாட்களிலும் கூட இதே பொருளாதார வீழ்ச்சி தான் வந்தது. குறைபாடுகள் உண்டது. பஞ்சம் வந்தது. ஆகவே தேவ ஜனங்களுக்கு கொடுத்த அழைப்பு என்னவென்றால், பரிசுத்த உபவாசை நியமியுங்கள், ஜனங்களை கூட்டி ஜெபியுங்கள் என்று சொல்கிறார். Yes, sometimes we have fasted. We doing our own personal fast and prayer. பல நேரங்களிலே நாம் ஜெபித்திருக்கிறோம், உபவாசித்து. நம்முடைய தனிப்பட்ட காரியங்களுக்காக நாம் உபவாசித்து ஜெபித்திருக்கிறோம். But God now is calling up uh, this corporate fasting. ஆனால் இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அழைப்பு என்னவென்றால், கூட்டுறவாக கூடி அனைவரும் ஒன்று கூடி வந்து ஜெபிக்கிற உபவாச நாளை அழைப்பை தேவன் நமக்கு கொடுக்கிறார். And then gathered the elders. You see, elders supposed to be the leaders, but now if you are awakened for this calling, you need to awaken other leaders. இந்த அழைப்புக்கு நீங்கள் எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருப்பீர்களானால், நீங்கள் மற்ற தலைவர்களை நீங்கள் எச்சரிப்புக்கு உட்படுத்தி அவர்களையும் அழைக்கிறவர்களாய் இருப்பீர்கள். ஏனென்றால் மூப்பரையும் தேசத்தின் குடிகளையும் என்று அந்த வசனம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. And this is a call for every pastors. You who heard this message, you to call other pastors together to for this corporate fast and solar assembly.
ஆகவே இன்றைக்கு போதகர்களாகிய உங்களுக்கு உங்களை நோக்கி இந்த அழைப்பு வருகிறது. அது என்னவென்றால், இந்த செய்தியை கேட்கிறதான நீங்கள் தானே, உங்களைப் போன்று இருக்கிறதான போதகர்களை ஒன்று கூட்டி, உபவாச நாளை நியமித்து உபவாசித்து ஜெபிக்கும்படி தேவன் உங்களுக்கு இந்த அழைப்பை கொடுக்கிறார். And you are also the leaders. You gather the people, mobilize the people, come together to praise, cry out to the Lord. அது மாத்திரமல்ல, நீங்கள் தலைவர்களாயும் இருக்கிறபடியினாலே, ஜனங்களை கூட்டி சேர்த்து இப்படிப்பட்ட உபவாச நாளை ஒ நீங்கள் ஒருங்கிணைத்து, கதறி தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Now I'm going to read from chapter 2, verse 15 to 17. We have a Tamil version as well. Later we'll go to it. Here says that, blow the trumpet in Zion, consecrate the fast, call a solemn assembly, gather the people, consecrate the congregations, assemble the elders, gather the children, even nursing infants. Let the bridegroom leave his room, and the bride the chamber between the vestibule and the altar. Let priests and the ministers of the Lord weep and say, spare your people, O Lord. யோவேல் 2ஆம் அதிகாரம் 15 17 வசனங்கள். சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், விசேஷ ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலொன்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக. The Bible says that gather the elders, gather the people, gather the children, gather the infants, gather the bride, gather the bridegroom. Let everyone comes to the temple of the Lord and cry out, say, God, spare your people. வேதவசனம் சொல்லுகிறது, எல்லாரையும் தேவனுடைய ஆலயத்திலே கூட்டுங்கள், தங்களுடைய ஜனங்களை அவர்கள் தப்புவிக்கும்படிக்கு முதியோர்களை, பிள்ளைகளை, பாலுண்கிற குழந்தைகளை, மணவாளனை, மணவாட்டியை இப்படியாக அனைவரும் கூட்டி ஜெபிங்கள் என்று வலியுறுத்துகிறார். The first time I have this solar assembly is the year 2011. 2011ஆம் ஆண்டிலே தான் முதலாவதாக இந்த பரிசுத்த சபை என்ற அந்த கூட்டத்தை நான் ஆரம்பித்தேன். After a series of teaching, I let the members understand what's going on, and we gather everyone. Everyone comes, including the babies, they came. இப்படியாக என்னுடைய சபையிலே இதை குறித்ததான தொடர் உபதேசங்களை நான் கொடுத்த பின்பு, என்னுடைய சபை ஜனங்களை, குழந்தைகள் முதற்கொண்டு இந்த பரிசுத்த சபை கூடி வந்து ஜெபிப்பது அந்த நாளை நாங்கள் நியமித்தோம். It is not only just a prayer meeting, it is a representative, a collective, a corporate cry to God. அதாவது ஏதோ ஒரு சாதாரணமான ஜெப கூட்டத்தைப் போல இல்லாமல், ஒவ்வொரு இடத்தின் பிரதிநிதிகளாகவும், பல இடங்களில் இருந்து கூடி வந்து தேவ சமூகத்திலே பிரதிநிதியாக நின்று, கூட்டுறவாக நின்று கூடி ஜெபிக்கிற ஒரு நாளை ஜெபத்தை நாங்கள் அன்றைக்கு ஏற்படுத்தினோம். You see, the baby don't know how to pray. The children maybe can pray a little bit, but it doesn't matter. It is calling, it is kind of like gather the whole family, say, "Oh Lord, our whole family stand before you." அதாவது சிறு குழந்தைகளுக்கு ஒருவேளை ஜெபிக்க தெரியலாம். ஆனால் கைக்குழந்தைகளுக்கு ஜெபிக்க தெரியாது. ஆனாலும் குடும்பமாக ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் உம்முடைய சமூகத்தில வந்து பிரதிநிதிகளா நின்று கதறுகிறோம் என்று சொல்லுகிற அந்த நோக்கத்தோடு நாங்கள் அனைவரும் கூடி வந்தோம். And God's response to this kind of corporate prayer. இப்படியாக கூட்டுறவாக நாம் கூடி வந்து ஜெபிக்கும்போது, அந்த ஜெபங்களுக்கு கண்டிப்பாகவே தேவன் பதிலுரை கொடுக்கிறவராய் இருக்கிறார். Solar assembly is a response to God's people is the response of God's people in times of national crisis, so that corporate repentance, fasting, weeping, and returning to the Lord. இந்த பரிசுத்த சபையானது கூடி வந்து ஜெபிப்பது என்பது என்னவென்றால், அது தேசிய நெருக்கடியின் காலங்களிலும், பிரச்சனைகளின் காலங்களிலும் தேவனுடைய ஜனங்களுக்கு கொடுக்கும் பதிலுரையாக காணப்படுகிறது. கூடி வந்து கூட்டாக மனம் திரும்பி, உபவாசித்து, கதறி, அழுது மற்றும் கர்த்தரிடத்திலே திரும்புகிற ஒரு செயல்பாடாய் இது காணப்படுகிறது. So when we respond to God, when we cry up to Him, something happens and God start to speak to us corporately.
தேவனுடைய சமூகத்தில இப்படி வந்து கதறி மனம் திரும்பி நாம் அழுது கேட்கும்போது, ஏதோ ஒரு காரியம் சம்பவிக்கிறது. அங்க தேவன் இடைப்பட ஆரம்பிக்கிறார். நம்ம மத்தியிலே பேச ஆரம்பிக்கிறார். மாற்றத்தை கொண்டு வருகிறார். Then here is not, is here says that it is not merely a gathering, but the spiritual posture, like kneeling down is a posture, okay? But when we gathered, it's this soul assembly is a corporate posture. அதாவது இது ஒரு சாதாரணமாக கூட்டமாக இல்லாமல், இது நம்முடைய மனப்பாங்கை வெளிப்படுத்துகிறது. நம்முடைய செயல்பாட அது வெளிப்படுகிறது. நம்முடைய ஆவிக்குரிய நிலைப்பாட்டை அங்கு வெளிப்படுத்துகிறது. உதாரணமாக நாம் முழங்கால் படியிட்டு அவருடைய சமூகத்திலே எப்படி நம்முடைய இருதயத்தை ஊற்றுகிறோமோ, அதை குறிக்கிறது. The Bible says render our hearts. It's not the kind of like tearing off our clothes. It's tearing off our hearts, breaking self with will and collectively returning back to God. வேதவசனம் சொல்லுகிறது, நம்முடைய வஸ்திரத்தை அல்ல, நம்முடைய இருதயத்தை நாம கிழித்து, பிளந்து, நம்முடைய சுய சித்தங்களை உடைத்து, கூட்டாக தேவனுடைய சமூகத்திலே நாம் வந்து மனம் திரும்புவதை இது குறிக்கிறது. And the Bible says that God often uses solemn assemblies to bring breakthrough and reversal. Reversal of what? Turning judgment into mercy, turning crisis into revival. வேதத்தில நாம் பார்க்கும்போது, தேவன் அநேக முறை, பலமுறை இப்படியாக இந்த பரிசுத்த சபையை குடிவரச் செய்திருக்கிறார். அதிலே முக்கியத்துவம் வாய்ந்த காரியம் நடக்கிறது. அது என்னவென்றால், முக்கியமான திருப்பு முனைகளையும் மாற்றத்தையும் தேவன் இதன் வாயிலாக கொண்டு வருகிறார். அந்த திருப்பு முனை என்னவென்றால், தேவனுடைய நியாயத்திற்கு அங்கு இரக்கமாக மாறுகிறது. அந்த நெருக்கடியான பிரச்சனைகள் அங்கு பெரிய எழுப்புதலாய் தேவன் மாற்றுகிறவராய் இருக்கிறார். If you're willing to see in this perspective, meanings that God actually tell you, if whenever your nations has any crisis, now you can make these things, you can have a breakthrough, you can reverse the situation by solemn assembly. அதாவது இந்த கண்ணோட்டத்திலே நீங்கள் பார்க்கும்போது, தேசத்தில ஒரு நெருக்கடி, பிரச்சனைகள் வரும்போது, அதை நீங்கள் திருப்பி காரியத்தை மாற்றி, அதே திருப்புமுனையாக மாற்றி, தேவனுடைய இரக்கத்தை கொண்டு வருகிறவர்களாகவும், எழுப்புதலை கொண்டு வருகிறவர்களாகவும், இதன் வாயிலாக நாம் செய்ய முடியும். Ian Bao says that when the people of God gathered to weep between the porch and the altar, history begins to change. அதாவது ஈயம்பவுன்ஸ் என்கிற தேவதாசன் இப்படியாக சொல்கிறார். தேவனுடைய ஜனங்கள் அந்த திறப்பின் வாயிலே, அந்த முகப்பிலே, மண்டபத்திலே நின்று பலிபீடத்திற்கு நடுவே அழுவதற்காக கூடும்போது, தேவனை நோக்கி கதறும்போது, அங்கு வரலாறு மாறத் தொடங்குகிறது. The problem today, we never take that action to gather people to to form this soul assembly. ஆனால் இன்றைக்கு பிரச்சனை என்னவென்றால், இப்படிப்பட்டதான செயல்பாடுகள் உண்டாவதற்காக நாம் ஜனங்களை கூட்டி, அப்படிப்பட்டதான மனம் திரும்புதலுக்கான ஜெபத்தை நாம் ஏற்படுத்துவதில்லை. We always wait for others to do it, or we even think that God will do it, even we don't pray desperately. இப்படியாக நாம் கதறி அழுது ஜெபிக்காவிட்டால் தேவனே காரியத்தை செய்வார் என்று எதிர்பார்க்கிறோம். அல்லது மற்றவர்கள் இதை ஆரம்பிக்கட்டும் என்று அப்படியாக நாம் காத்திருக்கிறோமே தவிர, நாம் இதற்காக முயற்சிகள் எடுப்பதில்லை. God actually waited us, waiting for us to respond to Him. ஆகவே தேவன் தம்முடைய அழைப்புக்கு நாம் எந்த விதத்திலே பதிலுரை கொடுக்கிறோம் என்பதற்காக நமக்காக தேவன் எப்போதும் காத்துக் கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார். So that He may show mercy to us. ஆகவே தேவன் நமக்கு இரக்கத்தை காண்பிக்கும்படிக்கு இப்படியாக நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். Number two, the spiritual purpose of soul assembly is returning to God. 2வது குறிப்பு என்னவென்றால், இந்த பரிசுத்த சபையின் முக்கியத்துவம் வாய்ந்த நோக்கம் என்னவென்றால், That ஆவிக்குரிய நோக்கமே அது தேவனிடத்தில் நாம் திரும்புவதாகும். that makes difference between prayer meeting. Prayer meeting, you may offer your needs to God, but soul assembly is make the corporate, the whole body of Christ to turn to God. ஆகவே மற்ற ஜெபக் கூட்டத்திற்கும், இந்த ஜெபத்திற்கும் வித்தியாசம் உண்டு. மற்ற ஜெபக் கூட்டத்திலே நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். ஆனால் இந்த பரிசுத்த சபை கூடி வரும்போதோ, நாம் கூட்டுறவாக கூடி வந்து தேவ சமூகத்திலே மனம் திரும்புவது. The very familiar scripture in Second Chronicles 6, 7 verse 14 says that if my people
who are called by my name, humble themselves, pray and seek my face, and turn from their wicked ways, and I'll hear from heaven, and will forgive their sin and heal their land. 2 நாளாகவும் 7:14 நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்போது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். Here we can see something very powerful. That is God, actually He Himself inviting us to return to Him. இங்கே ஒரு வல்லமையான காரியத்தை நாம் பார்க்கிறோம். அது என்னவென்றால், தேவன் தாமே த த அந்த அழைப்பை கொடுத்து அவர் அண்டையிலே திரும்ப வேண்டும் என்று நம்மை அ அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். And Isaiah 55 verse 6 to 7 says that, seek the Lord while he may be found. Call upon him while he is near. Let the wicked forsake his way. ஏசாயா 55, 6, 7 இப்படியாக வாசிக்கிறோம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பக் கடவன் என்று தேவன் அழைக்கிறதை பார்க்கிறோம். Why the Lord say while he may be found? Why the Lord say while he is near? கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் என்று பார்க்கிறோம். அதே நேரத்திலே அவர் சமீபமாய் இருக்கையில் என்று ஏன் தேவன் இப்படி சொல்லுகிறார் என்றால், Maybe he's trying to hint to us or propose to us that there will be one point, there will be one time that when judgment comes, it's too late for you to repent. ஆகவே தேவன் எதற்கு இப்படி வலியுறுத்துகிறார் என்றால், இது நியாயத்தீர்ப்பு வந்துவிட்ட பிறகு அது காலதாமதமான செயல்பாடாகவே காணப்படும். ஆகவே இப்போதே கண்டறியத்தக்க நேரத்திலே சமீபமா இருக்கையிலே அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று தேவன் நம்மை வலியுறுத்துகிறார். So I want to pray that we will reach out to him while he may be found. We're able to cry out to him while he is near to us. ஆகவே அவரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவர் சமீபமாய் இருக்கையிலே நாம் அவரை பற்றி பிடிப்போம், அவரை நோக்கி கூப்பிடுவோம், அவரை நோக்கி கதறுவோம். The spiritual purpose of Solar Assembly, returning to God, the core of Solar Assembly is not its form, okay, the pattern, but the genuine intentions to return to God. இந்த பரிசுத்த சபையானது இந்த சபையின் அழைப்பு ஆவிக்குரிய அந்த முக்கியத்துவம் வாய்ந்த நோக்கம் என்னவென்றால், தேவன் அண்டையிலே திரும்புவது அதை குறிக்கிறது. அது என்னவென்றால், பரிசுத்த சபையின் மையம், அதாவது அந்த மையப்பகுதி, அதன் வெளிப்புற வடிவத்தை மாத்திரம் அது குறிப்பிடுவதல்ல, தேவனிடத்தில் உண்மையாக திரும்பும் இருதயத்தின் நோக்கமே ஆகும். There is no specific way to have this Solar Assembly, meaning that the Bible never say very much on what's the procedure of this Solar Assembly. பாருங்கள், இப்படியான இந்த வழிமுறையில இப்படி இந்த குறிப்பிட்ட வழியில போனால் தான் இந்த பரிசுத்த சபை கூடி வரும்போது காரியம் நடப்பிக்கும் என்ற ஒரு குறிப்பிட்ட வழியை தேவன் அங்கு தெரிவுபடுத்தாமல், இப்படியாக நீங்கள் மனம் திரும்பி கூட்டாக வர வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். In fact, many times Solar Assembly is like a prayer meeting. இந்த சபைக்கு பரிசுத்த சபை கூடி வருவது என்பது அநேக நேரத்துல சாதாரணமான ஜெபத்துக்கு வருவதைப் போல ஒரு கூடி வருதலா இது காணப்பட்டாலும் கூட, But the seriousness, the genuine intention of return to God makes a Solar Assembly different with other prayer meeting. எந்த அளவுக்கு நான் தேவன் அண்டையிலே மனம் திரும்ப வாஞ்சிக்கிறேனோ, கதறுகிறேனோ, அந்த வாஞ்சை, தாகம், வைராக்கியம் இருக்கிறதோ, அது மற்ற ஜெபத்து கூட்டத்திற்கும் இந்த பரிசுத்த சபையாய் கூடி வருகிற ஜெப கூட்டத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை அங்கு வெளிப்படுத்துகிறது. In fact, many times before any Solar Assembly, I need to go through many teaching to get them ready. இந்த பரிசுத்த சபை கூடி வருகிறதான கூட்டத்தை கூட்டுவதற்கு முன்பாக என்னுடைய ஜனங்களுக்கு நான் பலவிதமான இந்த காரியத்தை குறித்ததான போதனைகளை, வசனங்களை கொடுத்த பிறகுதான் இந்த கூட்டத்திற்கான அழைப்பை நான் கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. And that is to seek that God is not waiting for grand gathering, many people as we thought this is a solar assembly. No, God is seeking a broken and hungry people. அதாவது இந்த பரிசுத்த சபை கூடி வருகிறதான இந்த ஜெப கூட்டம் என்பது ஏதோ ஒரு பிரம்மாண்டமான பெரிய ஜனத்திரளான கூட்டங்கள் திரளாய் கூடி வருவதை அங்கு குறிக்காமல், தேவன் ஒரு பெரிய கூட்டத்துக்காக அங்கு காத்திருக்கவில்லை. உடைந்ததும் நொறுக்கப்பட்டதுமான அவருக்காக ஏங்கும் ஜனங்களை தான் தேவன் தேடுகிறார். I pray that we all understand this part.
That is, God is looking for broken and hungry people. இந்த காரியத்தை நாம் முக்கியமாக நாம புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், உடைக்கப்பட்ட நிலைமையிலே இருக்கிற அவருடைய காரியத்திற்காக வாஞ்சிக்கிற ஜனங்களை தான் தேவன் தேடுகிறார். When the people of God return to God, then He promises three things: forgiveness, healing, and revival. தேவ ஜனங்கள் தங்கள் அண்டையிலே திரும்பும்போது, அவர் 3 காரியத்தை அவர் கொடுக்கிறவரா இருக்கிறார். அது என்னவென்றால், மன்னிப்பை கொடுக்கிறார், சுகமளிப்பை கொடுக்கிறார், அங்கே எழுப்புதலை வாக்கு பண்ணினபடி கொடுக்கிறார். Many times we want revival. We pray, God, give us revival, but we don't know the steps of revival. அநேக நேரத்தில் ஆண்டவரே எழுப்புதலை அனுப்பும், எழுப்புதலை பொழிந்தருளும் என்று கேட்கிறோம். ஆனால் அந்த எழுப்புதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதான அந்த படிகளை நாம் அறியாமல் போய் விடுகிறோம். Just ask a simple question: how can God revive a very arrogant groups of people? உங்களை பார்த்து எளிமையான ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன். தேவன் எப்படி இப்படியா இருக்கிற இந்த கடினமான இருதயத்தை உள்ள துன்மார்க்க ஜனங்கள் மேலே எழுப்புதலை அனுப்ப முடியும்? When we are not humble ourselves and we ask for revival, actually we are inviting God to make arrogant people more arrogant than before. அதாவது நம்மை நாமே தாழ்த்தாமல் தேவ சமூகத்திலே எங்கள் மேலே எழுப்புதலை அனுப்பும் என்று கேட்கும்போது, அது எதை குறிக்கிறது என்றால், இன்னும் கடினமாய் துன்மார்க்கமாய் இருக்கிறவர்கள் இன்னும் அதிலே அதிகமாய் இருப்பதற்காக கொடுக்கப்படுகிற அழைப்பைப் போல தான் இந்த காரியத்தை நாம் கேட்கிறவர்களாய் காணப்படுகிறோம். Before revival, the states of the church was so low, and the people are very arrogant. Can you imagine if God brings revival into the church, the arrogant people will be even more arrogant. பாருங்கள் இப்போது இப்படிப்பட்டதான நிலைமையில இருக்கிற ஜனங்கள் எழுப்புதலை தேவனிடத்தில் கேட்கும்போது, அவர்களுக்கு தேவன் எழுப்புதலை கொடுப்பாரானால், அவர்கள் தாழ்மை இல்லாமல் இருக்கிற நிலைமையிலிருந்து இன்னும் கடினமான அந்த காரியத்திற்குள்ளாகவே போகிறவர்களாய் இருப்பார்களே ஒழிய, உண்மையான மனத்தாழ்மையுடையவர்களாய் காணப்பட மாட்டார்கள். People are self-centered. But keep asking God for blessing. If God gives them blessing, they will be more greedy, more self-centered. ஜனங்கள் சுய ஆசை உடையவர்களாய், சுயத்திற்காகவே மாத்திரம் தேவன் அண்டையிலே கேட்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்போது அவர்கள் சுயநலவாதிகளாய் தேவனிடத்திலிருந்து காரியத்தை பெற்றுக்கொள்ளும்போது, இன்னும் அதிக சுயநலவாதிகளாகவே தான் மாறி, இன்னும் பேராசை உடையவர்களாய் மாறி, இன்னும் அதிகமாய் தான் கேட்கிறவர்களாய் மாறிவிடுவார்கள். The path of revival is not seeing more people. The path of revival is seeing more people return to God. அநேக ஜனங்கள் கூடி வருது அங்கு எழுப்புதல் அல்ல. அநேக ஜனங்கள் கூடி வந்து தேவன் அண்டையிலே மனம் திரும்புவதுதான் எழுப்புதலாகும். You see, many times church offer what? Church always offer abundance, but seldom having any church offer brokenness. Pastor, could you please repeat? Many times the church offer to the people abundance. You will get more, you'll get more. But very seldom today, churches offer to the people, say, you will get more brokenness so that you can draw near to God. இன்றைக்கு சபையானது தேவன் அதிகமாய் கொடுப்பார், இன்னும் அதிகமாய் ஆசீர்வாதமாய் கொடுப்பார், ஆசீர்வதிப்பார் என்று அதைதான் எதிர்பார்க்கிறது ஒழிய, எந்த அளவுக்கு நீங்கள் மனம் உடைக்கப்பட்டவர்களாய் இப்படியாக தேவ சமூகத்திலே கதறி வருகிறவர்களாய் இருக்கிறீர்கள் என்ற அந்த காரியத்தை சொல்வது மிக குறைவாகவே காணப்படுகிறது. You see, our strategy for evangelism, if I pray for the people are blessed, then they'll believe in Jesus. So we use one strategy for every area. We thought that this is the only strategy. But do you know that God, when He want to revive the church, He's never used blessing. He's used brokenness before blessing. பாருங்கள், நம்ம சுவிசேஷம் அறிவிக்கும்போது ஒரு யுக்தியை தான் எல்லா விதத்திற்கும், எல்லா விஷயத்திற்கும் கையாளுகிறோம். சுவிசேஷம் அறிவிக்கும்போது அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆசீர்வதிக்கப்படுவது அவன் சபைக்கு வருவான் என்று அப்படித்தான் நினைக்கிறான். ஆனால் தேவன் எப்போதும் இந்த ஆசீர்வாதத்தை உபயோகப்படுத்துவதல்ல. தேவன் உடைக்கப்பட்ட நிலைமையில ஒரு மனிதன் வரும்போது தான், அங்கு உடைக்கப்பட்ட அனுபவத்தின் வாயிலாக தான் எழுப்புதலை அவர் கொண்டு வருகிறவரா இருக்கிறார். அதன் வாயிலாக தான் ஆசீர்வாதம் வருகிறது. Brokenness can do something that blessing couldn't do. இந்த உடைக்கப்பட்ட நிலைமை தான் ஏதோ ஒரு காரியத்தை மாற்றத்தை கொண்டு வருமே தவிர, இந்த ஆசீர்வாதம் கொண்டு வராது. I really say that even pastors, most of the time we grow
when we are broken. அநேக நேரத்தில போதலாகிய நாமும் கூட எப்போது அதிகமான வளர்ச்சி அடைகிறோம் என்றால், எப்போது அந்த உடைக்கப்பட்ட நிலைமைக்குள்ளாக கடந்து போகிறோமோ, அப்போதுதான் அதிகமான வளர்ச்சியும், அனுபவத்தை நாம் பெற்றுக் கொள்கிறவர்களாய் காணப்படுகிறோம். I believe that you like blessing, but let me tell you, brokenness do more things than blessing to you. உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் பிடிக்கும் என்று எனக்கு தெரியும். ஆனால் எப்போது அந்த உடைக்கப்பட்ட நிலைமைக்கு வருகிறோமோ, அப்போதுதான் அது ஆசீர்வாதத்தை காட்டிலும் பெரிய காரியங்களை இந்த உடைக்கப்பட்ட நிலைமை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது. Crisis itself is not the main issue, but our response in the midst of the crisis is what matters most to God. அதாவது அங்கு முக்கியமான நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நெருக்கடியோ, பிரச்சனையோ இங்கு முக்கியமானதல்ல. அந்த நெருக்கடியின் மத்தியிலே, பிரச்சனைகளின் மத்தியிலே நாம் செய்யும் பதிலுரையும், செயல்பாடுகளும், மனப்பாங்கே தேவனுக்கு மிக முக்கியமாய் காணப்படுகிறது. I know my God. He want to see I respond to Him with brokenness. I have resolved my heart. Whenever anything happens to me, my family, my church, the first thing I offer to God is not supplication, but brokenness before Him. என் தேவனை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். என்னுடைய சூழ்நிலையிலே அவரை அறிந்திருக்கிறேன். நாங்கள் குடும்பமாக ஏதோ ஒரு காரியம் எங்களிடத்திலே ஏற்படும்போது, உடனே நாங்கள் செய்கிற காரியம் எங்களுடைய விண்ணப்பங்களை அவருடைய சமூகத்தில் ஏறெடுப்பதல்ல. குடும்பமாக எங்களுடைய உடைக்கப்பட்ட நிலைமையிலே அவருடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து போவோம். If God want to use brokenness to break me, then I'll break myself even before broken the problem come into my life. அதாவது தேவன் என்னை அந்த உடைக்கப்பட்ட நிலைமைக்குள்ளாக என்னை அழைத்துக் கொண்டு போகும்போது, கடந்து செல்லும்போது, நான் எந்த பிரச்சனைக்குள்ளாக கடந்து போயிருக்கிறேனோ, அந்த பிரச்சனைகளை காட்டிலும் அதிகமா அதிலிருந்து மேலே வரத்தக்க அனுபவத்தை அது கொடுக்கிறதா இருக்கிறது. I want to humble myself before the trouble comes. I want to be broken before God before even He want to break me. அதாவது பிரச்சனைகள், நெருக்கடி வருவதற்கு முன்பவே நான் அவருடைய சமூகத்திலே போய் கதறி, அந்த நெருக்கி, மன தாழ்த்தி அவருடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுப்பேன். ஏனென்றால், அந்த காரியம் சம்பவிப்பதற்கு முன்பாகவே தேவன் இப்படியாக ஆயத்தப்படுத்துவார். Example of solar assembly in the Old Testament, the turning points of divine reversal. பழைய ஏற்பாட்டிலே இந்த பரிசுத்த சபையின் அழைப்பு எதைக்கு எடுத்துக்காட்டுகளாக நாம் சொல்லும்போது, அது தெய்வீக திருப்புமுனைகளை, ஆவிக்குரிய திருப்புமுனைகளை கொடுக்கிறதா இருக்கிறது. And first thing, let's look at the book of Nehemiah, chapter 9. Here they said, now on the 24th day of this month, the people of Israel will assemble with fasting in the sackcloth and with earth on their heads, and they stood and confessed their sins and the iniquities of their father. இதை முதலாவதாக நெகேமியா 9:1-3 இதை நாம் பார்க்கலாம். அந்த மாதம் 24ஆம் தேதியிலே இஸ்ரவேல் புத்திரர் உபவாசம் பண்ணி, இரட்டுடுத்தி தங்கள் மேல் புழுதை போட்டுக் கொண்டவர்களாய் கூடி வந்தார்கள். இஸ்ரவேல் சந்ததியார் மறுஜாதியாரை எல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள். அவர்கள் எழுந்திருந்து நாங்கள் நிலை தங்கள் நிலையில நின்றார்கள். The Bible recorded a solar assembly during the times of Nehemiah. நெகேமியா காலத்திலே ஏற்பட்டது இந்த பரிசுத்த சபையா அவர்கள் கூடி வந்து தேவனுக்கு முன்பாக அறிக்கை பண்ணின இந்த காரியத்தை இங்கு பார்க்கிறோம். You see, the governor, now Nehemiah, he gathered the people and they fastings. They even put on a sackcloth, a very uncomfortable type of fabric, and bow down and put the earth, the soil on their head. அங்கு ஆளுநராக அங்க நெகேமியா செய்கிற அங்க காரியத்தை பார்க்கிறோம். அவர்கள் எல்லாரும் கூடி வந்தார்கள். பரிசுத்த உபவாச நாளை நியமித்து அந்த ரட்டு என்கிற வஸ்திரம் நமக்கு அனுகூலமா இல்லாத ஒரு வஸ்திரமா இருந்தாலும் அதை அணிந்து கொண்டு தங்கள் மேலே புழுதியை போட்டுக்கொண்டு தேவ சமூகத்திலே கதறுகிறதை பார்க்கிறோம். What they try to do? அவர்கள் என்ன செய்ய பிரயத்தனம் பண்ணினார்கள் என்றால், They are confessing their sin and the iniquities of their father. அவர்கள் முற்பிதாக்களின் பாவங்களையும், குற்றங்களையும், அக்கிரமங்களையும் தேவ சமூகத்திலே அறிக்கை பண்ணினார்கள். You see, the gathering is to
come to the very high point of repentance. இங்கு கூடி வருகிறதான இந்த முக்கியத்துவம் வாய்ந்த நோக்கமே என்னவென்றால், மனம் திரும்புதலுக்கான செயல்பாடே ஆகும். And then Jehoshaphat, this Second Chronicle chapter 20 speaks when they are attacked by the enemy. The enemy gathered to attack them. And then the Bible says, then Jehoshaphat was afraid and set his face to seek the Lord and proclaimed a fast throughout all Judah, and Judah assembled to seek help from the Lord. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில 2வதாக இதைத்தான் யோசபாத் செய்ததை பார்க்கிறோம். அங்க எதிராளிகள் அவருக்கு விரோதம் யுத்தம் பண்ண வந்தபோது, அப்போது யோசபாத் கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவின் உபவாசத்தை குருவித்தார். ஜனங்கள் அங்கு கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடி வந்தார்கள். You see, in the times of crisis, Jehoshaphat gathered the people. In the times of rebuilding the spiritual of the spiritual life of the people Israel who returns from captive, Nehemiah cried out for this solar assembly. நீங்கள் இந்த இக்கட்டான நேரத்திலே அங்கு யோசபாத் செய்த காரியம் தேவனிடத்திலே சகாயம் செய்யும்படி கூடி வந்தார்கள். ஆவிக்குரிய மாற்றம் உண்டாகும்படி நெகேமியா செய்த காரியம் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் அண்டையிலே கூடி வந்து அறிக்கை பண்ணி தேவ சமூகத்திலே கூடி வந்தது, உபவாசத்தோடு வந்ததை நாம் பார்க்கிறோம். I personally feel that whenever the election is coming, the pull of the election is coming, the churches must know the way that we can encounter that challenge is solar assembly. அதாவது ஒவ்வொரு முறையும் இந்த தேர்தல் வரும்போது திருச்சபையானது என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த பரிசுத்த சபையாய் கூடி வருவதைப் போல அந்த நோக்கத்தோடு நாம் பரிசுத்த சபையாய் கூடி வந்து ஜெபிக்க வேண்டியது மிகவும் அத்தியாவசியம் வாய்ந்ததாய் காணப்படுகிறது. But in fact, most of the time we pray that which candidate to win. அநேக நேரத்திலே இந்த தேர்தல் நாட்களிலே நம்முடைய ஜெபங்கள் எப்படியா காணப்படுகிறது என்றால், எந்த வேட்பாளர் ஜெயிக்க வேண்டும் என்று, அதற்காக அவர் ஜெயிக்க வேண்டும் என்று தான் நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். Instead of asking return to God, actually we tell God our plan. You better let this person win, you better let that person win. நம்முடைய நிலைப்பாட்டை மாற்றி தேவனாண்டையிலே திரும்புவதை விட்டுவிட்டு, ஆண்டவரே இவர் ஜெயிக்க வேண்டும், அவர் ஜெயிக்க வேண்டும் என்று அப்படி நாம் ஜெபிக்கும்போது, But God is actually looking for us to return to Him. அப்படிப்பட்ட வேளையிலே தேவன் பார்க்கிற விஷயம் என்னவென்றால், முதலாவது நாம் அவர் அண்டையிலே திரும்ப வேண்டும் என்று தான் அவர எதிர்பார்க்கிறார். The Bible says that in Nehemiah's time, the people restore their covenant relationship with God and rebuild Jerusalem through corporate repentance. அங்கு நெகேமியா நாட்களிலே காலத்திலே நாம் பார்க்கும்போது, மக்கள் அங்கு கூட்டாக வந்து தேவ சமூகத்திலே மனம் திரும்பினதன் மூலம், தேவனோடு உடன்படிக்கும் உறவை மீட்டெடுத்து, அங்கு எருசலேமை கட்டினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். I see people already just came back from captives. Now they are using through this solar assembly, they renew or restore their covenant with God. பாருங்கள், இப்போதுதான் அவர்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தார்கள். ஆனால் அவர்கள் வந்த இந்த வேளையிலே பரிசுத்த சபையாக கூடி வந்து, அந்த உடன்படிக்கையை தேவனோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியத்தை அவர்கள் அங்கு மீட்டெடுத்து, தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ணி ஒப்புக் கொடுத்தார்கள். And the revival came to among the people of Nehemiah. இந்த நெகேமியா நாட்களில் அவர்கள் மேல் அந்த எழுப்புதல் வந்தது. Then the times of Jehoshaphat, they are facing invading armies, and he did not rely on military strength because even he rely on military strength, they are outnumbered. அங்கு யோசபாத்தின் நாட்களில் பார்க்கும்போது, யோசபாத்துடைய பகைவர்கள் படையாக எதிர்கொண்டு வந்தபோது, தன்னுடைய அந்த இராணுவத்தின் மேலே யோசபாத் அங்க நம்பிக்கை வைக்கவில்லை. But now he called for the nations to fasting and prayer, and God Himself bring forth deliverance. ஆனால் அந்த வேளையிலே யோசபாத் செய்தது என்னவென்றால், தேசமாக அவர்கள் உபவாசித்து தேவ சமூகத்திலே ஜெபிக்கும்படி அழைப்பை கொடுத்தான். அப்போது தேவன் அங்கு பெரிய விடுதலை, அற்புதத்தை, திருப்புமுனையை கொண்டு வந்தார். Then another thing is like the time of Joel, the prophet Joel, and locust plague, drought, military threats, overlappings, but
solar assembly become the turning point for the spiritual reversal. யோவேலின் காலத்திலே நாம் பார்க்கும்போது, அந்த வெட்டுக்கிளிகளின் நிமித்தம் அந்த பேரழிவு வந்தது. அங்க பஞ்சம் வந்தது, கொள்ளை நோய் வந்தது. ஆனாலும் எல்லாவித இந்த அச்சுறுத்தலின் மத்தியிலும் பரிசுத்த சபை கூடி வந்தபோது, அங்க ஆவிக்குரிய ஒரு எழுப்புதலும் திருப்புமுனையும் உண்டானது. George Miller says a solemn assembly is not about numbers, but is about posture, people who chose to bow before God. ஜார்ஜ் முல்லர் என்ற தேவதாசன் இப்படியாக சொல்லுகிறார், இந்த பரிசுத்த சபையாய் பரிசுத்த சபை கூடி வருவது என்பது எண்ணிக்கை பற்றியதல்ல, எத்தனை பேர் வந்தார்கள் என்பதல்ல, அது நிலைப்பாட்டையும், மனப்பாங்கையும் பற்றியது. தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்த தீர்மானிக்கும் ஜனங்களை குறிக்கிறதா இருக்கிறது. Amen. Now we want to uh, talk about the five spiritual steps of solar assembly. பரிசுத்த சபையின் 5 ஆவிக்குரிய குறிப்புகள், படிகளை குறித்து இப்ப நாம் பார்க்க போகிறோம். The first things, let's read a few scripture. James chapter 4, verse 8 to 10. Of course, I shorten it. Here says that draw near to God, and he will draw near to you. Humble yourself before the Lord, and he will exalt you. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்கள் சுருக்கமாய் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். தேவனிடத்தில் சேருங்கள், அப்போது அவர் உங்களிடத்தில் சேருவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். Amen. And then another scripture is sacrifices of God are a broken spirit and a broken and contrite heart. O Lord God, you will not despise. சங்கீதம் 51:17 வாசிக்கிறோம். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நெருங்குண்ட ஆவிதான் தேவனே, நெருங்குண்டதும் நெருங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். And this is what the Lord asking from us. இதைதான் தேவன் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டும் என்று நம்மிடத்தில் இதைதான் அவர் கேட்கிறார். He's asking us to humble. He's asking us to have a heart that's broken before Him. அவர் நம்மை தாழ்மையுடன் இருக்கும்படி வாஞ்சிக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த நெருங்குண்ட இருதயத்தை உடைய அனுபவத்தை உடையவர்களாய் காணப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். So there are five spiritual steps. In fact, uh, whenever I have solar assembly, I need one or two service to prepare them before we go into solar assembly. எங்களுடைய சபையில கூட இப்படியான இந்த பரிசுத்த சபையாய் நாங்கள் நாட்களை நியமித்து கூட்டி ஜெபிப்பதற்கு முன்பாக 2, 3 ஆராதனைகளை நடத்தி, அதற்கு முன்பாகவே நான் அவர்களை ஆயத்தப்படுத்தின பிறகே இந்த பரிசுத்த சபை நாட்களுக்கு அவர்களை First, வழிநடத்துவேன். first one, make a call. The Bible says, sound the trumpet to gather the people back to God. அதுக்கு முதலாவதாக நாம் செய்ய வேண்டியது எக்காலத்தை ஊதி ஜனங்களை அழைப்பிக்க வேண்டும். அந்த அழைப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாய் காணப்படுகிறது. You see, solar assembly, it happens before the meeting. It's not happen during the meeting. பாருங்க, இந்த பரிசுத்த சபை என்பது அந்த நாளிலே நடக்கிற விஷயம் அல்ல. அதற்கு முன்பாகவே அதை நடத்தி, அந்த நாளிலே அந்த பரிசுத்த சபை நாளிலே அந்த செயல்பாட்டை கொண்டு வருவது. You see, when you go for prayer meetings, when you start to sing, you pastors make the announcement. We start the meeting. We worship, and you know that your meeting started. பாருங்க, அந்த ஜெப கூட்டத்தினால என்ன செய்வோம்? ஆராதிப்போம், அங்கு அறிவிப்புகளை செய்வோம். இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி, அந்த கூட்டத்தை தொடங்கும்போது தான் இந்த காரியங்களை எல்லாம் நாம் செய்கிறவர்களாய் காணப்படுவோம். But it's not for solar assembly. Solemn assembly, it took time to prepare. Make a call, sound the trumpet. The people hear what people are saying. Now is the time for solar assembly to pray, to return, to repent, and that itself is the very beginning of solar assembly. பாருங்க, பரிசுத்த சபை அந்த கூடி வருவது என்பது அதற்கு முன்பாகவே காலத்தை ஊதி ஜனங்களுக்கு சொல்லி, நீங்கள் மனம் திரும்புங்கள், தேவனண்டையிலே கூட்டி சேருங்கள், திரும்பி வாருங்கள் என்று சொல்லி அந்த அறிவிப்பை அறிவிப்பது அதற்கு முன்பாகவே காரியங்கள் ஆரம்பிக்கப்படுகிறது. அதனுடைய செயல்பாடு தான் அந்த பரிசுத்த சபை நாளிலே நடக்கிறது. ஆகவே அந்த முன்னேற்பாடுகளும், முன் காரியங்களும், முன் ஆயத்தங்களும் மிக அவசியமா இருக்கிறது. Now you have to ask a question. Are you willing to make that call? Are you willing to blow the shofar? Are you willing to blow the trumpet, sound the shofar, sound the trumpet to gather the people? இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி என்றால், நீங்கள் அதற்கு சித்தமா இருக்கிறீர்களா? ஆயத்தமா இருக்கிறீர்களா? ஜனங்களை எக்காலம் ஊதி அழைத்து இப்படியாக
ஏற்பாடுகளை செய்ய நீங்கள் சித்தமுள்ளவர்களாய், ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்கிறீர்களா? Many pastors, when you say if revival meeting, they are happy. But let me tell you, when you ask them to pray for nations, do you know not very pastors willing to pay the price to gather people? பாருங்க, எழுப்புதல் கூட்டங்கள் என்று சொன்னால் அநேகர் மகிழ்ச்சி அடைவார்கள். ஆனால் இப்படியாக எழுப்புதல் கூட்டங்களை நடத்த ஜனங்களை ஒருங்கிணைத்து கூப்பிடுங்கள், அழையுங்கள் என்று சொல்லும்போது, அதற்கான கிரயத்தை செலுத்த அநேக போதகர்கள் விரும்புவதில்லை, முயற்சி எடுப்பதில்லை. When you say, oh, when you know that you will prepare this biryani for people, you feel you have confidence to bring people in because you say, oh, when people come in, I will give them biryani and they were happy, they like me, so that I will get it. But if you not giving them biryani and you feel embarrassed, you don't have the courage to call people in. பாருங்க, இப்ப இது ஒரு கூட்டத்துக்கு மற்றவர்களையோ, போதகர்களையோ நாம் அழைக்கும்போது, "ஐயா இன்னைக்கு நல்ல பிரியாணி இருக்கு, சாப்பாடு இருக்கு, கூட்டத்துக்கு வாங்கன்னு" சொல்லும்போது உற்சாகமா, தைரியத்தோட, சந்தோஷமா கூப்பிடுறோம். ஆனா பிரியாணி போடாத நேரத்துல எப்படி நம்ப அவர்கள தைரியமா, சந்தோஷமா அந்த கூட்டத்துக்கு கூப்பிடுகிற அந்த தைரியம் நமக்கு இல்லை, அந்த உற்சாகம் இல்லை. That is what I want to address to you. You are so used to abundance. You are so used to everything must have a nice front. You make people பார் feel happy that only you have that confidence to be a leaders calling out for this action. But Solar பாருங்க இன்றைக்கு Assembly is calling them to for brokenness. இன்றைக்கு நான் இதைத்தான் முக்கியத்துவப்படுத்த விரும்புகிறேன். இப்போது நாம் ஜனங்களை அழைக்கும்போது, ஏதோ ஒரு ஆசீர்வாதத்திற்கு அழைக்கும்போது, அதில ஒரு நம்பிக்கையும், புத்துணர்ச்சியும் பெற்றவர்களாய் நாம் அழைக்கிறோமே தவிர, ஆனால் இந்த உடைக்கப்பட்ட நிலைமையில வந்து பரிசுத்த சபையாய் கூடி வந்து மன்றாடி ஜெபித்து மனம் திரும்ப வேண்டும் என்று அப்படி சொல்லும்போது, அந்த அழைப்புக்கு நாம் தைரியமாக அழைப்பு கொடுக்க நாம் முன்வருவதில்லை. அதற்கான ஆயத்தங்களை செய்கவும் நாம் யோசிக்கிறவர்களாய் காணப்பட் And sometimes you offer people say, oh, there are good speaker is coming, very powerful speaker coming. The anointing of great anointing is coming. You see, you gather people and you selling them with with abundance. You're selling the meeting with abundance. You never selling brokenness to them at all. பாருங்க, நம்ம ஜனங்களை கூட்டத்துக்கு அழைக்கும்போது, போதகர்களை அழைக்கும்போது என்ன சொல்கிறோம் என்றால், "ஐயா நல்ல ஊழியக்காரர் வராரு, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவதாசன் வராரு, வல்லமையான தேவதாசன் வராரு" என்று சொல்லி, ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தின் காரியங்கள் அவர்கள் மேலே சொல்லி, ஒரு வியாபார நோக்கத்தோடு கூட தான் நாம் அழைக்கிறவர்களா இருக்கிறோமே தவிர, அந்த உடைக்கப்பட்ட நிலைமையிலே நீங்கள் வாருங்கள், நம்ம ஜெபிக்கப் போகிறோம், மனம் திரும்பப் போகிறோம் என்ற அப்படிப்பட்டதான அழைப்பு இல்லாமல் நம்முடைய அழைப்பு காணப்படுகிறது. Sorry to say, sometimes you are not pleasing God. You are not plan to please God. You plan to please people. தயவுசெய்து இதற்காக நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள். என்னவென்றால், அநேக நேரம் நாம் ம மனுஷனை தான் பிரியப்படுத்த பார்க்கிறோமே தவிர, நாம் தேவனை பிரியப்படுத்துவதில்லை. Sometimes you're afraid of people. அநேக நேரம் நாம் ஜனங்களுக்கு தான் நாம் பயப்படுகிறவர்களா இருக்கிறோம். That is why so few, so little people, so little pastors willing to take up this job. ஆகவேதான் கொஞ்சம் போதகர்கள், ஒரு சில போதகர்கள் இப்படிப்பட்ட பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள முன்வருகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். Sometimes we think ourselves too small. அநேக நேரத்திலே நம்மை நாமே ரொம்ப குறைவா, சிறியவர்களா இருக்கிறோம் என்று அப்படி நாம் நினைத்துக் கொள்கிறோம். I have no influence. People don't know me. எ என்ன குறித்து எனக்கு ரொம்ப தெரியாதுங்கயா. நான் போய் எத்தன பேர் என்னால எழுதணும் அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். It's not about you. It's not about numbers. It's about your heart. It's about God. இது நீங்களோ எத்தனை எண்ணிக்கையுள்ள நபர்களை அழைக்கிறீர்களோ, எவ்வளவு பெரிய கூட்டமா இருக்கிறோ என்பது அதல்ல. உங்களுடைய இருதயத்தின் மனதையும் குறிக்கிறது. உங்களுடைய இருதயத்தில் எப்படிப்பட்ட கண்ணோட்டத்தை உடையவர்களாகவும், தேவன் எப்படிப்பட்டவர் என்பதையும் குறிக்கிறதாய் தான் அது காணப்பட வேண்டும். It's about the land. The land needs you to repent, to return to God. ஆகவே இது இந்த தேசத்தையும், அந்த மண்ணையும் குறிக்கிறதா இருக்கிறது. அந்த பூமியை குறிக்கிறது. நாம் அதற்காக கூடி வந்து மனம் திரும்ப வேண்டியவர்களாய் நாம் காணப்படுகிறோம். மனம் திரும்பி ஜெபிக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். If you didn't break through these first steps, call the people, not Brani, not any blessing. Call them together to return back to God. இந்த முதல் குறிப்பு முதன்மையானது, முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறது. ஏதோ பிரியாணி
வருகிறதோ, ஏதோ ஒரு கூட்டத்திற்காக வருவதல்ல. அவர்களை நீங்கள் அழைக்கும்போது, மனம் திரும்புதலுக்காக வாங்க, மனம் உடைக்கப்பட்ட நிலைமையில வாங்க என்று சொல்வதுதான் உங்களுடைய அழைப்பாய் காணப்பட வேண்டும். You will never see revival if you're not able to take up this job. பாருங்க இந்த வேலையை, இந்த சவாலை நீங்கள் இப்படியாக ஏற்றுக்கொள்ளாவிட்டால், உங்களால அந்த எழுப்புதலை பார்க்கவே முடியாது. If you say, I die, I'm willing to go to the cross, I'm willing to die for you, then this job you need to take up. நான் மரிக்கவும் ஆயத்தமா இருக்கிறேன். ஆண்டவருக்காக சிலுவையிலும் அடிக்கப்பட ஆயத்தமா இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுவீர்களானால், முதலாவதாக நீங்கள் இந்த வேலையை ஒழுங்காய் கிரமமாய் செய்ய வேண்டும். I know you're working hard to reach out the gospel, preach the gospel, but there are principality that oppress your people. So you need to deal with the principality. Then when you do the evangelism, you see the result. நீங்கள் சுவிசேஷம் அறிவிப்பதிலே மிகவும் பாடுகளை அனுபவித்து கஷ்டப்பட்டு சுவிசேஷத்தை அறிவிக்கிறீர்கள். ஆனால் அந்த வானமண்டல பொல்லாத ஆவிகளோ அவைகளை தடை செய்து கொண்டிருக்கும். ஆகவே நீங்கள் முதலாவதாக அந்த வானமண்டல பொல்லாத ஆவியின் கிரியைகளை நீங்கள் தகர்த்தெறிந்து போடும்போது, உங்களுடைய சுவிசேஷ அறிவிப்பதிலே ஒரு விடுதலையும், பிரதிபலன்களையும் உங்களால பார்க்க முடியும். You want to save the people from the slum area, but the giant is there. Take down the giant. அந்த சேரி பகுதியில இருக்கிற ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளாக நடத்த நீங்கள் விரும்புகிறீர்கள். ஆனால் அங்க ராட்சதன் இருக்கிறான். முதலாவதாக அந்த ராட்சதனை நீங்கள் அங்கிருந்து தூக்கி போட வேண்டும். Jesus said, bind the strong man. Only then you can plunder their furniture, their house. You need to bind the strong man before you do anything. So solar assembly is for you to have effective ministry. ஆமென். இயேசு கிறிஸ்து இதைதான் சொல்லியிருக்கிறார். முதலாவதாக நீங்கள் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அந்த வீட்டை கொள்ளையடிக்க முடியாது. நீங்கள் கொள்ளையடிக்க வேண்டுமானால் பலவானை முந்தி கட்ட வேண்டும். ஆகவே முதலாவதாக நாம் செய்ய வேண்டிய காரியம் அங்க இருக்கிறதான அந்த வானமண்டல பொல்லாதாவின் கிரைகளை நாம் தகர்த்தெறிந்து அதை மேற்கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். Call up a solar assembly from the gypsy community. Call up a solar assembly from the slum area. Call up a solar assembly for the lowest class among y'all. இந்த சேரி பகுதிகளிலும், ஜிப்சி பகுதிகளிலும், தாழ்வான பகுதிகளிலும், தாழ்வான மக்கள் மத்தியிலே வாழுகிற அந்த ஜனங்களை இப்படிப்பட்டதான இந்த பரிசுத்த சபை நாளுக்காக நீங்கள் நியமித்து கூட்டுங்கள். அப்போது காரியங்கள் நடைபெறும். If you don't bind the strong man, you don't pray for solar assembly, they will be hopeless. நீங்கள் அந்த பலவானை முந்தி கட்டினால் ஒழிய, பலவானை மேற்கொண்டால் ஒழிய, இப்படியான இந்த பரிசுத்த நாளை நியமித்தால் அதில் எந்த காரியம் நடக்காது. முதலாவதாக செய்ய வேண்டியவைகளை செய்ய வேண்டும். You just go and tell people, I offer you nothing, not brownie. I offer you fasting, hungry, come here without eating, fasting, crying, repenting. Then you will see God will start to do the reversal of the circumstances. நீங்க ஜனங்களுக்கு சொல்லுங்க, ஐயா நாங்க பிரியாணி குடுக்க மாட்டோம், அது குடுக்க மாட்டோம், இதுவும் குடுக்க மாட்டோம். வந்து உபவாசத்தோட நீங்க ஜெபிங்கன்னு சொல்லுங்க. அப்போது அங்கு அப்படிப்பட்ட அழைப்பை கொடுக்கும்போது, மனம் உடைக்கப்பட்ட நிலைமையில வந்து ஜெபிக்கும்போது ஜனங்கள் தேவனுடைய திருப்புமுனையை நீங்கள் பார்ப்பீர்கள் அந்த கூட்டங்களிலே. Second thing, fasting. 2வது உபவாசம். Express repentance, brokenness, and hunger through fasting. உபவாசம் எதை குறிக்கிறது என்றால், மனம் திரும்புதலை குறிக்கிறது. அது மாத்திரமல்ல, உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு, இருதயத்தோடு, மனதோடு நாம் தேவனுடைய இயக்கங்களை வெளிப்படுத்துகிறவர்களாய் வர வேண்டும். Like it or not, fastings is the most I mean, the very common, or should I say this way? This is fasting is a appointed actions by God. இது உபவாசம் என்பது தேவனாலே நியமிக்கப்பட்ட ஒரு செயல்பாடாய் காணப்படுகிறது. ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. You see, sometimes we are so full with food. We are I mean, accustomed to 3 meals a day. அநேக நேரத்திலே ஒரு நாளைக்கு நம்ம 3 வேளை சாப்பிடுவதை நாம் பழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். And even God have to give way, stand aside when it comes to mealtime. சாப்பாடு விஷயத்துல வந்து விடும்போது தேவனே தூரன்னு ஒரு பக்கத்துல நின்னுக்கணும். சாப்பாடு தான் நமக்கு முக்கியத்துவம். But God say no. I will be the Lord, the God of everything. Come ஆனா before ஆண்டவர் சொல்றாரு, me அப்படி with அல்ல. fasting.
ஆனால் அப்படி அல்ல. நான் தான் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராய் ராஜாவாக இருப்பேன். ஆகவே அந்த உணவை அப்புறப்படுத்திவிட்டு நீங்கள் முதலாவது உபவாசத்தை கூறுங்கள். அதை முக்கியத்துவப்படுத்துங்கள். Number three, confession. Intercede for the 3 sins of individuals, families, cities, and nations. 3வதாக இடுதல். தனிப்பட்ட நபருக்காக, குடும்பங்களுக்காக, நகரங்கள், பட்டணங்களுக்காக, தேசங்களுக்காக நாம் அறிக்கை செய்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். You see, we are not, this is confession, this is like bringing repentance into an official stage. அதாவது இந்த அறிக்கை என்பது ஒரு சாதாரணமா இல்லாமல் அலுவல் ரீதியாய், சட்ட ரீதியாய், பிரதிநிதிகளாய் நின்று நாம் அங்கு தேவ சமூகத்திலே அறிக்கையிடுவது. You must understand a corporate sin of the land is official. ஒரு பூமியிலே, மண்ணிலே ஒரு பாவம் இருக்குமானால், நாம் ஒருமனப்பட்டு கூடி வந்து அதை அலுவல் ரீதியாக, சட்ட ரீதியாக தான் நாம் கையாள வேண்டியவர்களா இருக்கிறோம். Personal prayer, quiet prayer, pray inside your heart, pray in your own room is very individual. தனிப்பட்ட ஜெபம், நம்முடைய அறைக்குள்ளாக ஜெபிப்பது, மனசுக்குள்ளாக ஜெபிப்பது, அது தனிப்பட்ட ஜெபத்தை நம்முடைய தனிமையான விஷயங்களை அது குறிப்பிடுகிறது. And we call that is a private confession. அது தனிப்பட்ட நமக்குள்ளாக அந்தரங்கத்திலே செய்யப்படுகிற காரியங்களும், ஜெபங்களும் ஆயிருக்கின்றன. But when we do a public, now become corporate, now become something called a corporate statement. இப்போது பொது இடத்திலே வந்து நாம் ஜெபிக்கும்போது, கூட்டுறவாக கூடி வந்து மற்றவர்கள் சார்பிலே பிரதிநிதிகளாக அனைவரும் சார்பிலே நின்று ஜெபிக்கிற ஒரு ஜெபமாய் இது இருக்கிறது. And the whole family, the whole congregation agreed, witness that confession. முழு குடும்பமும், முழு சபையும் சேர்ந்து வந்து, "ஆண்டவரே நாங்கள் இப்படி செய்துவிட்டோம். இப்படியாக நாங்கள் அறிக்கையிடுகிறோம். எங்கள் சார்பிலே, அனைவர் சார்பிலே" என்று சொல்லுவது. And that action is become a legal statement and it's become a powerful statement. அந்த அப்படிப்பட்டதான அறிக்கையும், செயல்பாடுகளுமே சட்ட ரீதியான செயல்பாடுகளாய், சட்ட ரீதியான அறிக்கைகளாய் காணப்படுகின்றன. You can pray very loud alone in the church, நீங்கள் சபையிலே தனிப்பட்ட விதத்திலே நீண்ட நேரம் தனிப்பட்ட விதத்திலே ஜெபிக்கலாம். but you never be as powerful as 10 different pastors from different churches of the city make declaration, a simple declaration that will be more powerful than your prayer. ஆனால் இதைக் காட்டிலும் வல்லமையுள்ள ஜெபம் என்னவென்றால், பல பட்டணங்களிலிருந்து பிரதிநிதிகளாக, சபைகளாக, போதகர்களாக கூடி வந்து, அந்த மண்ணின் சார்பிலே, நிலத்தின் சார்பிலே பிரதிநிதிகளா நின்று ஜெபிக்கிற ஜெபம், அது மற்ற ஜெபத்தைக் காட்டிலும், தனிப்பட்ட ஜெபத்தைக் காட்டிலும் இது வல்லமையுள்ள ஜெபமாயிருக்கின்றது. You, you can be praying every day for Chitu, every morning for Chitu, but if you gathered the pastors in Chitu and make declaration, an official statement, that will be much, much more powerful. நீங்கள் ஒருவேளை ஒவ்வொரு நாளும் சித்தூருக்காக, உங்க பட்டணத்துக்காக, மற்ற பட்டணங்களுக்காக அதிகாலை, காலைதோறும் ஜெபிக்கிறவரா இருக்கலாம். ஆனால் அதைக் காட்டிலும் மற்ற போதகர்களை ஒருங்கிணைந்து அழைத்து பல இடத்திலிருந்து வந்து ஜெபிக்கும்போது, அந்த ஜெபம் மிக, மிக, மிக வல்லமையுள்ளதும், அந்த ஜெபத்தைக் காட்டிலும் வித்தியாசமானதாயும் காணப்படும். Number four, worship. Exalt God's sovereignty and holiness in worship. 4வதாக இது ஆராதனை குறிக்கிறது. தேவனுடைய ஆளுமையும், ஆட்சியும், பரிசுத்தத்தையும் உயர்த்தி அவரை ஆராதிப்பது இது குறிக்கிறது. You see, this is something so powerful when we come together, not just pray, but we worship God, we enthrone God, we will let God enthrone in our worship. நாம் தேவனை அங்கு கூடி வந்து ஜெபிப்பது மாத்திரமல்ல, தேவனுடைய சிங்காசனத்தை உயர்த்தி, தேவனுடைய நாமத்தை உயர்த்தி, அவருடைய பரிசுத்தத்தை உயர்த்தி ஆராதிப்பது. And that is what we want to do. We want God to be the King and the Lord of this land. So that's why we come with worship. அது இந்த பூமிக்கும், மண்ணுக்கும் தேவன் ராஜாதி ராஜாவும், அவர் ஆட்சி செய்கிறவருமாய் இருக்கிறபடியினாலே, நாம் அவரை துதித்து, அவரை ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும்.
Number five, respond. Respond in action. Turn from sin and practice righteousness. அடுத்தது 5வது இந்த 6வது விஷயம் என்னவென்றால், நம்முடைய பதிலுரை எப்படியாக இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய செயலால் அவருக்கு பதில் கொடுக்க வேண்டும். நம்முடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பி, நீதியை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். You see, the first soul assembly we have in our church, and the God speak to us that He's asking us stop slandering another group of people. முதலாவதாக எங்களுடைய சபையில இந்த பரிசுத்த சபை நாளின் ஜெப கூட்டத்தை ஆயத்தப்போது தேவன் எங்களுக்கு சொன்ன ஒரு காரியம் என்றால், மற்ற குழுவினரை நீங்கள் குற்றப்படுத்தாமலும், அவர்களை குறித்து புறங்கூறி பேசாமலும் இருங்கள் என்று சொன்னார். You know, then God set us Iya, free iya, from tidak slandering boleh other people, tertahan and boleh. our sin, our action has been corrected since that day. மற்ற குழுவினரை குற்றப்படுத்தி, மற்றவர்களை புறங்கூறி பேசுவதை தேவன் அங்கு சுட்டிக்காட்டி, அந்த பாவத்தை வெளிப்படுத்தி காண்பித்து, இதை செய்யக்கூடாது, இப்படி செய்ய வேண்டாம் என்று சொல்லி, அதை சரிப்படுத்திக் கொள்ளும்படிக்கு தேவன் அந்த காரியத்தை எங்களுக்கு அன்றைக்கு வெளிப்படுத்தினார். The lesson is Solar Assembly is not gathering for Kalau emotional berarti kan, release, but an actions kalau of berarti kan covenant orang-orang kali renewal. அதாவது இதிலே நாம் கற்றுக்கொள்ளுகிறதான இந்த ஆவிக்குரிய படியில் என்னவென்றால், இந்த பாடம் என்னவென்றால், பரிசுத்த சபை என்பது நம்முடைய உணர்ச்சி வெளிப்பாட்டிற்கான ஒரு கூட்டமாக கூடுகிற கூட்டமா இல்லாமல், நம்முடைய உடன்படிக்கை புதுப்பிக்கிற ஒரு செயலாக இது காணப்பட வேண்டும். We are not just come here just to shout, but we are renew our covenant with God. ஏதோ வந்து கூக்குரலிட்டு சத்தம் போட்டு ஜெபிப்பதற்காக நாம் வரவில்லை. நம்முடைய உடன்படிக்கையை தேவனோடு புதுப்பித்துக் கொள்ள வந்திருக்கிற சபையுமே இந்த சபை பரிசுத்த சபை கூடி வருகிற ஜெபம். I want to end here. Why don't we end with the word of prayer? இப்ப நம் ஜெபத்தோடு கூட நாம் முடிக்கலாம். Oh, Heavenly Father, we come before you. பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் கடந்து வருகிறோம். We welcome your presence. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை இப்போது நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. We welcome, Lord, you to woo us, encourage us to draw near to you as a corporate body. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை வரவேற்று ஒருமனப்பட்டு கூடி வந்த சபையாக, கூட்டுறவாக வந்து நின்று ஜெபிக்கிறவர்களாக எங்களை மாற்றுவீராக. Let the leaders of the land, the elders of the land, took up this call to gather the people. ஆண்டவரே, இந்த அழைப்பை இந்த சபை தலைவர்களும், மூப்பர்களும், பட்டணத்து வாசல்களில் இருக்கிறவர்களைப் போல இந்த அழைப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துவார்களாக. And we give thanks to you. In Jesus' name, Lord, we pray. உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen.